யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 21வது வசனம் வரை. யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து படிக்க சத்தமா வாசிக்கலாம். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீசர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பமண்டலத்தில் நேராய் போனார்கள். இருட்டாயிருந்தது. இயேசு பெருங்காற்று அடித்தபடியினால் கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மணிக்கூறமாக கண்டுபிடித்து போனபோது இயேசு கடலின் மேல் நடந்து கடலுக்கு சமயமாய் வருவதைக் கண்டு பயந்தார். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தார். இங்க ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும். இயேசுவும் அவருடைய சீடர்களும் வாழ்ந்து வருகிற நாட்கள்ல நடைபெற்ற சம்பவம் இது. இருள் சூழுகிற ஒரு நேரம், மாலை அஸ்தமனத்திற்கு பிறகு இயேசு மலையின் மீது ஜெபம் செய்வதற்கு போகிறார். சீடர்கள் பயணத்தை துவக்கி அவர்கள் கடலில் சென்று கொண்டிருக்கிறார்கள். கலிலேய கடலில் அவர்கள் பயணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார்கள். இவங்க பயணம் முதல்ல சாதாரணமாக ஆரம்பித்திருந்திருக்க வேண்டும். கண்டிப்பாக அந்த பயணம் போக 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 நடு இரவை தாண்டி 4ஆம் ஜாமம் என்று சொல்லுகிற, நம்ம கடிகாரத்துப்படி சொல்லணும்னா அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை இருக்கக்கூடிய அந்த மணி நேரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய சுழல் காற்று, புயல் காற்று அவர்களுடைய படகை மோதுகிற ஒரு சூழல். இவங்க பயப்படுறாங்க. அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு திகில்ல அவங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது இயேசு அந்த இடத்தில் அவர்கள் மத்தியில் நடந்து வருகிறவராக காணப்படுகிறார். அவங்க முதல்ல அவரை புரிந்து கொள்ளவில்லை. அப்ப இயேசு அவர்களை பார்த்து, திடன் கொள்ளுங்க, நான் தான், பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. இத கேட்ட பொழுது உடனடியாக அவரை இவங்க படகுல ஏத்திக்கிறாங்க. அவரை படகுல இவங்க ஏத்திக்கிற பொழுது உடனே அந்த படகு அமைதியா, அவ்வளவு நேரம் புயல் காற்று அடித்துக் கொண்டிருந்த படகு அவ்வளவு நேரம் புயல் காற்று அடித்துக் கொண்டிருந்த படகு இயேசு அந்த படகுல ஏறின உடனேயும் படகு அமைதலாகுது. அவர்கள் உடனடியாக அந்த கரைக்கு போய் சேருகிறார்கள். இதுதான் அந்த காட்சி. இந்த காட்சி இன்றைக்கும் நம்மிடத்துல சொல்லுகிற அல்லது நம்மோடு கூட பேசுகிற மிக முக்கியமான 3 செய்திகளை கொஞ்சம் பார்ப்போம். பல நேரங்கள்ல வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் சுழல் காற்று போல நம்மை தாக்குகிறது. எந்த பக்கம் போவோம்னே தெரியாத சூழல்கள் வருகிறது. ஒருவேளை நம்ம தம்பிராஜன் சகோதரர்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கின்றோம் 15 நாட்களுக்கு மேலாக. முந்தின நாள் சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தாரு. நடந்து போய் அந்த இதெல்லாம் போட்டு வந்தாங்க, ஊசி போடுறது, ஹாஸ்பிட்டல் போகும்போது நடந்து போனாரு. அன்னைக்கு சாயங்காலம் கூட எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு காலைல தாங்க நான் பார்த்தேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்களை சொல்லுகின்றோம். ஆனால் வாழ்க்கையினுடைய எதிர்பாராத திருப்பங்கள் பல நேரங்களில் சுழல் காற்று போல திடீர்னு நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. அந்த நடு இரவுல நம்மளுடைய மனதில் தோன்றுகிற எண்ணம் அப்படிங்கிறது, என்ன செய்யறது, எங்க போறது, யாருக்கு போன் பண்றது, இப்படித்தான் நம்மளுடைய எண்ணங்களும் தவிப்புகளும் பல நேரங்களில் இருந்திருக்கும். பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த தவிப்புகள் வரத்தான் செய்யுது. அப்படி நமக்கு தவிப்புகள் வரும் பொழுது கடவுள் நமக்கு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலின் செய்தி என்னன்னா, பயப்படாது. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது முதல்ல நம்மளை ஆட்கொள்கிறது பயம். கடவுள் சொல்கிறார், பயப்படாதீங்க, நான் இருக்கேன், பயப்படாதீங்க, நான் உங்க கூடயே இருக்கேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை நடுராத்திரியா இருக்கேன்,
நான் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பண்ணவங்க யாருமே ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு நம்ம பல நேரங்களில் பதறிச்சோம். கடவுள் அந்த நேரமும் உங்களோடு கூட தான் இருக்கிறார். நீங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு எல்லைகளில் நீங்க நிற்கும் பொழுதும் கூட உங்க கூட கடவுள் இருக்கிறாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மனசு வைத்துக் கொண்டே நம்ம சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் இல்ல, நம்ம வருத்தத்தில் பாதையில் இருக்கும் பொழுதும் கடவுள் நம்ம வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் எழுதுறா, கடவுளை நான் சந்தோஷமா இருக்கும்போது துதிப்பேன்னு எழுதலாம். கடவுளை நான் அது எந்த காலமாக இருந்தாலும் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பேங்க. ஏன்னா என் வாழ்க்கையில அவர் என் கூடவே இருக்கிறார்னு எழுதுறார். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். இரண்டாவது குறிப்பாக இந்த செய்தி, இந்த சம்பவம் நம்மோடு கூட பகிர்ந்துகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு இந்த சம்பவத்தின் துவக்கத்தில் அவர் மலை மேல் ஜெபம் பண்ணும்படிக்கு போகிறார். அவர் ஜெபம் பண்ணும்படிக்கு போய் விடுகிறார். இவங்க எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையின் படகை நகர்த்தி கொண்டு போகிறார். இன்னைக்கும் பல நேரங்கள் நம்ம எப்படித்தான் நினைக்கிறோம்னா, இயேசுவா அவர் பரமேறி போயிட்டாருங்க மலைக்கு, அவர் பரமேறி போயிட்டாரு, பிதாவின் வலது பாசத்துல போய் அங்க உட்கார்ந்துருக்காரு, நான் தான் இங்க கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிடுறோம். இல்ல, நம்மளுடைய பார்வைக்கு நம்மளுடைய புரிதலுக்கு அவர் மலை மேல் ஜெபம் பண்ண போனவர் போல காணப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் சூழல்களில் எப்பெல்லாம் சூழல்களை சந்திக்கிறோமோ நம்மை நோக்கி வருகிறவராய் இருக்கிறார். நம்மை நோக்கி வருகிறார், நம்மோடு கூட பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். அதுதான் இந்த பகுதி கற்றுத்தருகிறார். இவங்க வயத்திறந்து அவற்றை ஒரு உதவியும் கேட்காட்டியும் கூட இயேசு அவர்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்கள்னு சொல்லி அவர்களுடைய படவில் அவர்கள் கூறியிருக்கிறார். பாருங்க, இதே சம்பவத்தை குறித்து மார்க்கும் இதே சம்பவத்தை மத்தேயுவும் பதிவு செய்யறாங்க. நீங்க மார்க் எழுதுற நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்துல 45வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் இதே சம்பவத்தை நம்மளால பார்க்க முடியும். இதுவே நீங்க இன்னும் கொஞ்சம் இத விவரிச்சு பார்க்கணும்னு சொன்னா, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 36வது வசனம் வரைக்கும் நீங்க எடுத்து பார்க்கலாம். இந்த மத்தேயுவின் சம்பவத்துல பேதுரு சொன்ன மறுமொழியும் அங்க வருது. வாழ்க்கையின் சூழல், தண்டு வலித்து படகை செலுத்த முடியாத நிலை, அப்ப ஆண்டவர் வருகிறார், அவரை பார்த்து பயப்படுகிற ஒரு சூழல்ல நான் தான் பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது இங்க பேதுரு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அது என்னன்னா, நான் உம்மிடமாய் நடந்து வர. பேதுரு சொல்லுகிற ஒரு விஷயம், அதுவே நீர் கிறிஸ்துவர் என்றார், நீர் என்னை மீட்டுக் கொண்டுகிறவர் என்றார், நீர் என்னை ஆறுதல் படுத்துகிறவர் என்று சொன்னார், நான் உம்மிடமாய் நடந்து புறப்பட்டு வருகிறேன். நான் இப்ப முங்கி போற படகுல உட்கார்ந்து இருக்கிறேன், அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு இடத்துல இருக்கின்றேன், உங்க பிரசன்னம் எனக்கு வழி கொடுக்குது, இப்ப நான் ஒண்ணு செய்யணும். அது என்ன அப்படின்னா, நான் எந்திரிச்சு உங்களை நோக்கி நடந்துவேன், நான் எந்திரிச்சு உங்களை நோக்கி நடந்துவேன். இன்னும் சமுதாயத்துக்குள்ள நான் போக வேண்டிய தூரம் இருக்கு, இந்த வாழ்க்கையில இன்னும் நான் வாழ வேண்டிய இடம் இருக்கு, நான் இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு, நான் இன்னும் வேலைக்கு போக வேண்டியது இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நான் நகர வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தேவையான ஒரு விஷயம் உங்க பலம். உங்களை நான் பார்த்துக்கிட்டே நானும் இதே தண்ணீர்கள் மேல் நடந்துவேன். அதுதான் நாங்க பேதுரு கேட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம அதைத்தான் இவ்வளவு நேரம் நம்ம ஜெபத்தில் கேட்கணும். வாழ்க்கையோட அடுத்த நகர்வுக்கு நேராய் நம்மளை நகர்த்தி கொண்டு போறதுக்கு நம்ம தயார்படுத்திக் கொள்ளணும். அதற்கு கடவுள் நமக்கு பலம் தரும். அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு எப்படி எந்த சூழ்நிலையிலையும் சுறுசுறுப்ப விடாம தம்பிராஜன் அவர்கள் இருந்தார்களோ அதே போல நாமும் கடவுளை உறுதியா மட்டுமே பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கையோட அடுத்த நகர்வுகளுக்கு போறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது இந்த
இந்த பகுதியில பேதுருவின் வாழ்க்கை மூலமா நாம் கற்றுக்கொள்கிறோம். நடக்கும் பொழுது சுழல் காற்றை பார்த்தோம்னா நம்மளும் முங்கி போகிறதுக்குரிய சூழல்கள் ஏற்படலாம். ஆனா அப்படி முங்கி போகிற சூழல் வருகிற பொழுதெல்லாம் நம்மளை கைதூக்கி விடுவதற்கு கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய லட்சியம். வாழ்க்கையில துன்பம் வரும், துயரங்கள் வருகிறது, ஆனாலும் சூழல்கள் மத்தியில கிறிஸ்து நிற்கிறார் என்பதுதான் நம்முடைய சிந்தை. அந்த கிறிஸ்துவை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதுதான் நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். ஒருவேளை நாம் இந்த 15 நாட்களும் அழுதிருப்போம், கலங்கி இருப்போம், அவர்களுடைய நினைவுகளால் நம்மளை முழுவதுமாக நிறைத்திருப்போம். வருகிற காலங்களில் அவருடைய நினைவுகள் நம்மோடு கூட இருக்கட்டும். அந்த நினைவுகளை நல்ல ஆவணங்களாக நம்முடைய மனதில் பதித்து வைத்துக் கொண்டு, அல்லது நல்ல பாடங்களாக நம்முடைய மனதில் பதித்து வைத்துக் கொண்டு, நம்ம இந்த உலகத்துல கடவுளுடைய சாட்சியா அவர் எப்படி நடந்து போனாரோ அதே போல நாமளும் நடந்து போகின்ற ஒரு விதத்துல நாம் நடக்கிறதுக்கு தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியம். எப்போ நம்ம அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறோமோ, உண்மையிலேயே இல்லை நம்ம வாழ்க்கையிலேயும் புயல் அடங்கி அமைதி. அதுதான் அன்றைக்கு அந்த சீஷர்கள் வாழ்க்கையில நடந்தது. எப்போ பேதுரு கிறிஸ்துவ நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரோ, கிறிஸ்துவ தன்னுடைய படகுல ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ, புயல் அடங்கி அவங்க நடந்து, அவங்க ரொம்ப சுலபமா, வசனம் அப்படித்தான் சொல்லுது, அவர் படவில் ஏறினார், உடனே அவர்கள் கரையை அடைந்தார்கள். அப்ப கிறிஸ்து உங்க படகுல ஏறிட்டாருன்னா அதுக்கப்புறம் அங்க சுழல் இல்லைங்க. கிறிஸ்து உங்க படகுல ஏறிட்டாருன்னா அதுக்கப்புறம் அங்க புயல் காட்சி இல்லை. கிறிஸ்து அங்க உங்களுடைய படகுல ஏறிட்டாருன்னா அதுக்கப்புறம் பயம் இல்லை. ஏன்னா வெளிப்புற சூழல்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு கிறிஸ்து இருக்கிறார், என்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பலம். இந்த வாசகங்களை சொல்லி கொஞ்சம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஒரு தீர்மானம் எடுக்க, நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அவரை மட்டுமே உறுதியா பிடிச்சு. தம்பிராஜன் அவர்கள் எப்படி இயேசுவை சொந்த ரட்சகராக பிடித்துக் கொண்டு அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையின் நேரங்களை செலவிட்டு கிறிஸ்துவின் அன்புல தன்னுடைய பிள்ளைகள் வளரணும், தன்னுடைய குடும்பம் வளரணுன்றதுக்காக எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாரோ, அந்த பாடத்தை கற்றுக்கொண்ட நான் அதுபோல நானும் நடக்கணும்னு இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும். இதுதாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய தீர்மானம். இதைத்தான் இப்ப சொல்லி ஒருவேளை இன்னொரு ஒரு சின்ன ஒரு பல்லவி பாடுகிறேன். நீங்கள் நான் பாடுகிற பல்லவியோட அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்க மனசுல நீங்க ஆண்டவரிடம் பேசுகிறீர்கள். நானும் பயமில்லாமல் போகிறேன், சந்தோஷமாய் பயமில்லாமல் போகிறேன். படகில் நானும் பயமில்லாமல் போகிறேன், சந்தோஷமாய் பயமில்லாமல் போகிறேன். என்னை தைரியப்படுத்துகிறார், எனக்கு துணையாய் இருக்கிறார். என்னை தைரியப்படுத்துகிறார், எனக்கு துணையாய் இருக்கிறார். எந்தன் படகில் இயேசு உண்டு, எனக்கு எப்போதும் கவலை இல்லை. எந்தன் படகில் இயேசு உண்டு, எனக்கு எப்போதும் கவலை இல்லை. படகில் நானும் பயமில்லாமல் போகிறேன், சந்தோஷமாய் பயமில்லாமல் போகிறேன். படகில் நானும் பயமில்லாமல் போகிறேன், சந்தோஷமாய் பயமில்லாமல் போகிறேன். அங்குள்ள நல்ல தகப்பனே, இந்த ஒரு கூடுகையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தே நன்றி. எங்களுக்குள்ள இந்த ஐக்கியம் இன்னைக்கும் நீ கொடுத்திருக்கு, இதற்காக நன்றி. தம்பிராஜன் உங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்தவும்,
அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை நினைத்து பார்க்கவும், அவருடைய வாழ்க்கையை மாதிரியே எங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும்னு நாங்க எங்களை குறித்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கோமோ இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து அதற்காக நாங்கள் சொல்கிறோம். நாங்க வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டதன்படி எங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிற போது, சுழல்களை போல வருகிற போது பயப்படாதே, திடன்கொள், நான் இருக்கிறேன், நான் தான் அப்படின்னு சொல்லுகிற உங்க குரலை நாங்க கேட்கணும். அதுக்கு எங்களுடைய செவிகளை தந்துட்டாங்க. எங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அப்பொழுதுதான் கிறிஸ்து எங்களோடு தான் இருக்கிறார். அவர் எங்கோ தூரமா இருக்கவில்லை, எங்க கூடயே இருக்கிறார். இந்த தைரியத்தை நாங்க பெற்றுக்கொள்ள எங்க மனசை தயார்படுத்துங்க. எங்க வாழ்க்கையில நாங்களும் பேதுரு போல பிரச்சனைகள் மத்தியில உட்கார்ந்தே இருக்காம, பிரச்சனைகளை தாண்டி எந்திரிச்சு நடந்து உங்களுடைய பலத்தோட நாங்க எங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்க நகர்ந்து போக எங்களுக்கு பிறந்தாங்க. அதுக்கு எங்க படகுல, எங்க வாழ்க்கையில, எங்க உள்ளத்துல உங்களை நாங்க முழுசா ஏற்றுக்கிற எங்களுக்கு சொல்லிட்டாங்க. நீங்க எங்களுடைய உள்ளத்துல, எங்க இல்லத்துக்குள்ள நீங்க வரும்போது புயல் அமைதியானதுன்னு நாங்க வாசிக்கிறோமே, எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வருத்தங்களை, புயல்களை, கவலைகளை, சஞ்சலங்களை, பயங்களை அமைதிப்படுத்தி நீங்க மாற்றம் இந்த வருஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்கக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணி நம்மை கிருபையாய் இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரசன்னமாக்கி நம் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை, குறிப்பாய் அவரை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே.